லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 249. உருவேறவே ஜெபித்து. உருவேறவே ஜெபித்து ஒரு கோடி ஓமம் சித்தி உடனாக ஆகமத்து உகந்து பேணி உணர்வு ஆசையாரிடத்தும் மறுவாது ஓர் எழுத்தை ஒழியாது ஊதை விட்டு இருந்து நாளும் தறியாத போதகத்தர் குருவாவார். ஒருத்தர் தருவார்கள் ஞான வித்தை தஞ்சமாமோ தழலாடி வீதி வட்டம் ஒளி போத ஞான சித்தி தருமாகில் ஆகும் அத்தை கண்டு இலேனே குருநாடி ராசரிக்க துரியோதனாதி வர்க்க குடிமாலமாய விட்டு குந்திபாலர் குலையாமல் நீதி கட்டி எழுபாறை ஆளவிட்ட குரலாக ஊருகில் நெட்டை கொண்ட ஆதிமருகா புராரி சித்தன் மகனே விராலி சித்திரமலை மேல் உளவு சித்த கைவேலா. மதுராபுரேசர் மெய்க்க அரசாலும் மாறன் வெப்பு வளை கூணையே நிமிர்த்த தம்பிரானே. இப்போ இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தையும் பார்ப்போம். உருவேறவே ஜெபித்து ஒரு கோடி ஓமம் சித்தி உடனாக உரு போடுகின்ற எண்ணிக்கை நிரம்ப ஆகி மனதில் பதியும்படி ஜெபம் செய்து கோடிக்கணக்கான வேள்வியால் வரும் பேறுகள் கூடி வர ஒரு கோடி நேரம் அந்த பேர் நமச்சிவாயம்ன்ற பேரையோ முருகான்ற ஓம் சரணபவான்ற பேரையோ நாம் ஜபம் செய்துக்கிட்டே இருக்கணும். ஓம் சரணபவா ஓம் சரணபவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த உருப்போடுகின்ற எண்ணிக்கை நிரம்ப ஆகி மனத்தில் பதியும்படி ஜபம் செய்து கோடிக்கணக்கான வேள்வியால் வரும் பேர்கள் குடிவர. இந்த ஜபம் செய்தாலே நம்ம கோடிக்கணக்கான வேள்வி செய்ததுக்கான பலன் நம்மளுக்கு வருமா. ஆகமத்துகந்து பேணி உணர்வு ஆசையாரிடத்தும் மறுவாது. சிவ ஆகமத்து விதிகளை சிவபூஜை செய்யும் முறைகளை மகிழ்ச்சியுடன் அனுசரித்து விரும்பி அறிதலும் ஆசையையும் யாரிடத்திலும் பொருந்த வைக்காமல், அதாவது சிவபூஜை பண்ண லிங்க வழிபாடு அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணுறது இப்போ நாங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது சிவபூஜை செய்யும் முறைகளை மகிழ்ச்சியுடன் அனுசரித்து, அதாவது விரும்பி செய்யணும். விரும்பி அறிதலும் அது மாதிரி எப்படி செய்யலாம், எப்படிலாம் நடந்துக்கலாம் அப்படின்றத அடுத்தவங்களாண்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதை விருப்பத்தோடு செய்யணும். ஆகையினால அதையும் சொல்கிறார். யாரிடத்திலும் பொருந்த வைக்காமல் நீங்கள் செய்யுங்க இன்றைக்கி அப்படின்ட்டு அடுத்தவங்களாண்ட நம்ம வேலையிடக்கூடாது. ஓர் எழுத்தை ஒழியாது ஊதை விட்டு இருந்து நாளும் ஓர் எழுத்தாகிய பிரணவத்தை எப்போதும் ஓதி நாள்தோறும் பிராணயாம முறைப்படி சுவாசத்தை விடுத்திருந்து, அதாவது ஓம்னு அப்படி சொல்லிக்கிட்டே இந்த மூச்சு காற்றை இப்படி மூடி 3 முறை இழுக்கணும், இப்படி இந்த பக்கம் விடணும். அந்த மாதிரி பிராணயாமத்தை சுவாசம் செய்யணும். விடுத்திருந்து
தறியாத போதகத்தர் குருவாவார். நிலைத்த ஞானமில்லாத அறிவினர் குரு என்னும் பதவியை வகிப்பார்கள். இதெல்லாம் எதுவுமே தெரியாதவங்க குருன்ற பதவியை வகிப்பாங்க. ஒருத்தர் தருவார்கள் ஞான வித்தை தஞ்சமாமோ. ஒரு சிலர் ஞானோபதேசத்தையும் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஞான உபதேசம் பற்றுக்கோடு ஆகுமா? எப்படி சொல்றாரு பாருங்க. சும்மா குருன்னு ஒருத்தர் இருந்து அவர் கொடுக்கறது நம்மளுக்கு உபதேசம் ஆகுமா? அப்படி பற்றுக்கோடு ஆகுமா? நான் இறைவனை அடையிறதுக்கு வழி ஆகுமா அப்படின்றாரு. தழலாடி வீதி வட்டம் ஒளி போத ஞான சித்தி தருமாகில் ஆகும் அத்தை கண்டியிலேனே. நெற்றியில் புருவ மத்திய ஸ்தானத்தில் தியானித்தால் பெருஞான சித்தியை கொடுக்கும் என்றால் அவ்வாறு கொடுக்கின்ற அதை நான் கண்டேன் இல்லை. இந்த மாதிரி தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் நான் ஞானோபதேசம் வாங்கினாலும் அது பிரயோஜனம் இல்லை. இந்த புருவ மத்தியில் அப்படி நிறுத்தி தியானம் பண்ணுன்றாங்க. அதையும் நான் எதுவும் தெரிஞ்சுக்கினது இல்லை. சித்தி கொடுக்குன்றாங்க. அதுவும் எனக்கு அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. குருநாடி ராசரிக்கர் துரியோதனாதி வர்க்க குடிமால மாய விட்டு குரு நாட்டை அரசாட்சி செய்த துரியோதனன் முதலியவர்களின் கூட்டம் முற்றும் அழியும்படி மாய வித்தைகளை செய்தவனும் குந்திபாலர் குலையாமல் நீதி கட்டி எழுபாறை ஆளவிட்ட குந்தி தேவியின் மைந்தர்களான பாண்டவர்களை அழிந்து போகாமல் நீதி முறையை நிலைப்படுத்தி 7 உலகங்களை ஆளும்படி வைத்தவனும் யாரது? மகாவிஷ்ணு. அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு தான் அவர் பக்கத்துணையாக இருந்து அவங்கெல்லாம் எந்த கேடும் வராமல் இருந்து போர் புரிஞ்சு 7 உலகங்களையும் ஆளும்படி வைத்தவனும் குரலாகன் ஊருகில் நெட்டை கொண்ட ஆதிமருகாம் குட்டை வடிவினான வாமனனாகி வந்து கெடுதல் இல்லாத நீண்ட திரிவிக்ரம உருவத்தை கொண்ட ஆதிமூர்த்தியாகியும் ஆகிய திருமாலின் மருகனே. அது யாரு? குட்டை வடிவமாக வாமனனா வந்து அதுக்கப்புறம் நீண்ட நெடும் உருவத்தை எடுத்தவர் திருவிக்ரம உருவத்தை கொண்ட அது யாருன்னா மகாவிஷ்ணு. அந்த மூர்த்தியாகிய திருமாலின் மருகனே, அவரோட மருமகனே. புராரி சித்தன் மகனே விராலி சித்திர மலை மேல் உலாவு சித்த கைவேலாம். திரிபுரத்தை எரித்தவனும் திருவிளையாடல்களை புரிந்தவனும் ஆன சிவபெருமானின் மகனே, அழகிய விராலி மலை மேல் உழவுகின்ற சித்தனே, அழகிய கையில் வேல் ஏந்தியவனே. அந்த சிவபெருமானை சொல்லி திரிபுரத்தையும் எரித்தவர், திருவிளையாடல்களை புரிந்தவர், சிவபெருமானின் மகனே, அழகிய விராலி மலை மேல் உழவுகின்ற சித்தனே, அழகிய கையில் வேல் ஏந்தியவனே. முருகப்பெருமான சொல்கிறார். அழகாக நீ அந்த மலை மேலே உலாத்திரியப்பா, உன் அழகான கையில் அந்த வேல் வேறு இருக்குதப்பா, நீ ஒரு சித்தம்பா அப்படின்னுட்டு அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. மதுராபுரேசர் மேய்க்க அரசாளுமாறன் வெப்பு. மதுராபுரியில் வீட்டிருக்கும் சொக்கநாதரின் உண்மையை விளக்கி பாண்டிய மன்னனின் சுரத்தை போக்கி, அதாவது ஞான சம்பந்தராக வந்து அந்த பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட ஜுரத்தை போக்கினார். கூண் வளைஞ்சி கூண் பாண்டியனாக இருந்தான். அந்த கூனையும் நிமித்தினார். ஞான சம்பந்தராக வந்தது யார்? முருகப்பெருமான்றதை சொல்கிறார். மதுராபுரியில் வீற்றிருக்கும் சொக்கநாதரின் உண்மையை விளக்கி பாண்டிய மன்னனின் சுரத்தை போக்கி வளை கூனையே நிமித்த தம்பிரானே, வளைவுபட்டிருந்த அவனது கூனை நிமித்திய தம்பிரானே. சமணர்களால் எதுவும் செய்ய முடியல.
அவருக்கு ஒரு பக்கம் வாதம் வந்து கை கால் விழுந்ததையும் மந்திரமாவது நீர் பாடி சரி பண்ணார். சமணர்கள் வெட்டி தலை குனிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கூன் பாண்டியனாகவே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மங்கையர்க்கரசி அம்மா மேலே அவருக்கு ஒரு மரியாதை, அன்பு. இவரை கூன் பாண்டியனாகவே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய கூனை நிமித்தி நின்ற சீர் நெடுமாறனா மாற்றினவர் நம்ம ஞானசம்பந்தர். அவர் கேட்டதெல்லாம் கேட்ட வண்ணம் அருள் பாலித்தவர் நம்ம சிவபெருமான். அவருடைய மகனே இதையெல்லாம் செய்து உண்மையை விளக்கி எங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினவர் ஞானசம்பந்தர். அந்த ஞானசம்பந்தர் யார்? முருகப்பெருமான் அப்படின்ட்டு அருணகிரிநாதர் அழகாக சொல்கிறாரு. ஆகையினால எங்களுக்கு நீங்கள் குருவாக வரணும். எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் திருப்புகழே தெரியாத மக்கா இருந்தோம். திருப்புகழை படிங்கன்னு எங்களுக்கு சொன்னீங்க. அப்போ நீங்கள் தான் குரு. அந்த குருவுக்கும் குருவானவன் எங்கள் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் எங்களுக்கு எப்போதும் பக்கத்துணையாக இருக்கணும். அப்பா முருகா, வந்த இடர் தீரணும். வரும் இடரை நீங்கள் தடுத்தாட்கொண்டு காத்து ரட்சிக்கணும். உங்கள் வேலை விடுத்து எங்களுக்கு இடர் வராது காத்து ரட்சிக்கணும். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உருவேரவே ஜெபித்து. விராலிமலைத்தல திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளி செய்தது 249. உருவேரவே ஜெபித்து ஒரு கோடி யோம சித்தியுடனாக ஆகமத்து கந்துவேணி உணர்வாசையாரிடத்தும் மறுவாது ஓர் எழுத்தை ஒழியாது ஊதை விட்டிருந்த நாளும் உருவேரவே ஜெபித்து ஒரு கோடி யோம சித்தியுடனாக மத்துகந்து பேணி உணர்வாசையாரிடத்தும் மறுவாது ஓர் எழுத்தை ஒழியாது ஊதை விட்டிருந்து நாளும் தரியாத போத கத்தர் குருவாவரோருத்தர் தருவார்கள் ஞான வித்தை தஞ்சமாமோ தழலாடி வீதி விட்ட மொழி போத ஞான சித்தி தருமாகிலாகுமத்தை கண்டிலேனே குருநாடி ராசரிக்க துரியோதனாகி வர்க்க குடிமாலமாய விட்ட குந்திபாலர் குலையாமல் நீதி கட்டி எழுபாறையாள விட்ட குரலாக நூறில் நெட்டை கொண்ட ஆதி மருகா புராரி சித்தன் மகனே விராலி சித்திர மலை மேலுலாவு சித்த அங்கை வேளா மதுராபுரேசர் மெய்க்க அரசாளும் மாறன் வெப்பு வளை கூனையே நிமிர்த்த தம்பிரானே வளை கூனையே நிமிர்த்த தம்பிரானே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எங்கள் வீட்டில் இன்னைக்கு கரண்ட் இல்லை. ஷடோனா என்னன்னு தெரியல. ஆகையினால போட உக்காந்தோம், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி வரும்னு பார்த்தா வரல. சரி இன்றைக்கி இப்படியே எங்கள் அப்பா வீடியோவும் முடிச்சிட்டோம். ஓம் நமச்சிவாயம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி. எங்கள் அப்பா முருகப்பெருமான் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாக வந்து நம்மளுக்கு வரம் தந்து காத்து ரட்சிக்கணும். குருவாக வரணும்னு அவரை வேண்டி விரும்பி கேட்டுக்கின்னு திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.